உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். நம்மளுடைய டெக் ஃபோவி தமிழ் சேனல்ல நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்களும் நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஹீரோ 8 GoProல இருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு ஆக்ஷன் கேமரா கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ஷன் கேமரால என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பேசிக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 12 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சரும் சரி, அதே மாதிரி வீடியோவும் சரி, வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் மட்டுமே உங்களுக்கு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பின்ன தண்ணிக்குள்ள நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிஃபைடான ப்ராடக்ட் தான் இந்த GoPro. இந்த GoProல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெக் ஃபோவி தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும். இப்பவே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்மளுடைய சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ இன்னும் நீங்க அதை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் செக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 12 மெகா பிக்சல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேமராவா வந்திருக்கு. கண்டிப்பா இதுல மோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரா, டைம் ரேப், ஸ்லோ மோஷன், நைட் மோட், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் தராங்க. வீடியோ மோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன்ல நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியும். அதே மாதிரி 1080p ஃபுல் ஹெச்டில எடுக்க முடியும். அதே மாதிரி 30 FPS அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களால செம சூப்பரான ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து இதுல கவர் பண்ண முடியும். இந்த ஒரு ஆக்ஷன் கேமரால பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது CMOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோ ISO வரக்கூடிய ஒரு சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LCD கொடுக்கறாங்க. 2 inch 4K ரெசல்யூஷன்ல வருது. பார்க்கிறதுக்கு ரொம்பவே எலகண்டாவும் பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டா நம்மளால பார்க்க முடியுது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா மைக்ரோ SD கார்டு உங்களுக்கு 128 GB வரைக்கும் கிரேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பேட்டரி லைஃப் நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா 1220 mAh லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சின்னதா ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அண்ட் லைட் இண்டிகேஷனும் இருக்கு. இந்த மாதிரி டாப் சைடுல பாக்கும்போது ஷட்டர் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நம்மளால நிறைய விதமான வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். மாதிரி சைடு வியூல பாத்தீங்கன்னா மோட் பட்டன் இண்டிவிஜுவலா கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் மோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மைக் இன்புட்டுக்கான ஒரு போர்ட் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டச் ஸ்கிரீன் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நம்மளால வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டேட்டஸ் லைட்டும் இருக்கு. சோ இது மூலமா இது என்னென்ன மாதிரியான ஆக்சஸ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லெஃப்ட் சைடு வியூல பாத்தீங்கன்னா USB-C போர்ட் சார்ஜிங்காக கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி டோர் கொடுத்திருக்காங்க. SD கார்டு இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில மவுண்டிங் ஆப்ஷனும் டவுன் சைடுல கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு மவுஸ் வந்து நிலவிட்டு தான் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு 1 year வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல வாங்குனீங்க அப்படினா எக்ஸ்டெண்டட் வாரண்டியா உங்களுக்கு 1 year அடிஷனலா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்టిక్యులர் ஹீரோ 8 ஆக்ஷன் கேமரால உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. இது மூலமா உங்களால பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆடியோவை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கண்டிப்பா மொபைல் பிளாகிங் பண்றவங்க, அதே மாதிரி டிராவலிங் பண்ணக்கூடியவங்க, அண்ட் ஹைக்கிங், ட்ரிக்கிங் இந்த மாதிரியான இடங்களுக்கு போறவங்களுக்கும் இந்த ஒரு GoPro வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டா இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா GoProல இருந்து ஒரு சூப்பரான ஹீரோ 9 லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு மாடலும் வந்து இன்னுமே நல்ல செல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். இந்த மாடலுடைய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு வந்து இது செல் பண்றாங்க. அதுவே ஹீரோ 9 அப்படின்ற இந்த GoPro பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 பிளஸ் வந்து உங்களுக்கு வருது. சோ இப்போ GoProல என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் கேமராலாம் இருக்கோ எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இத ரெஃபர் பண்றதுக்கும் இத வாங்குறதுக்கும். GoPro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க. 1080p ல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் கண்டிப்பா பண்ணிக்க முடியும். ஹைப்பர் ஸ்மூத் 2.0 தராங்க. அண்ட் ரா சூப்பர் போட்டோ HDR பில்ட் இன் மவுண்டிங் ஓட வருது. 33 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபா தராங்க. இதுல Wi-Fi, Bluetooth, GPS அண்ட் GoPro ஆப் உடைய ஆக்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு GoPro அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த ஒரு GoPro பாத்தீங்க அப்படினா ஆக்ஷன் கேமராலயே வந்து நிறைய விதமான ஆக்ஷன் கேமராஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா vloggers அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பாக்ட் அண்ட் போர்ட்டபிள் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா GoPro உடைய இந்த ஹீரோ 8 அண்ட் ஹீரோ 9 ஆக்ஷன் கேமராஸே ரொம்பவே பிரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு ஆக்ஷன் கேமராஸா இருக்கு. என்னதான் நம்ம லோ பட்ஜெட்
பட்ஜெட் கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரியான கொஞ்சம் காஸ்ட் அதிகமா பே பண்ணும்பொழுது நல்ல விதமான ஒரு ஆக்ஷன் கேமரா நம்மளால கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் தான் இந்த ஒரு GoProல நம்ம இருக்குது. சோ இந்த GoProவை நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆக்ஷன் கேமராஸ்ல அடுத்து என்ன ஆக்ஷன் கேமராஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க. சோ அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியா டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அண்ட் ட்விட்டரா இருக்கட்டும், சோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கேயும் வந்து நம்ம வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் அங்கேயும் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.